ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வா. சாய் ஆகிய நான் உன்னை ஒரு பொழுதும் வெறுக்கவில்லை. நான் உன்னுடைய அப்பா. நீ என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் பேசுகிறாய். காரணம் கோபத்தில். சாய் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை. சாய் என்னை ஏமாற்றி விட்டார். சாய் எனக்கு துரோகத்தை செய்து விட்டார். ஒவ்வொரு நாளும் சாய் எனக்கு நல்லது செய்வார் நல்லது செய்வார் என்று நினைத்து ஓடுகிறேன். ஆனால் சாய் எனக்கு எந்த ஒரு விஷயத்திலேயும் நல்லதே செய்யவில்லை. எல்லா காரியத்திலேயும் எல்லா நேரத்திலேயும் எனக்கு துரோகத்தை மட்டுமே செய்கிறார் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நான் அப்படியல்ல. ஒரு அப்பாவாக இருந்து, ஒரு தகப்பனாக இருந்து, உனக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அதில் நான் மிகப்பெரிய கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன். ஒரு சின்ன இடத்தில் கூட எந்த ஒரு விஷயத்திலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நீ துளைத்து விடக்கூடாது. எல்லா நேரத்திலேயும் நீ தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை மனதுக்குள் வைத்து 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 ஒவ்வொரு முடிவையும் நான் எடுக்கிறேன். எல்லா காலத்திலேயும் எல்லா தெய்வமும் இப்படித்தான் யோசிக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கொடுத்ததினால் நீ என்ன நினைத்தாய்? வாழ்க்கையில் தெய்வம் நமக்கு தவறை தான் செய்கிறது, தெய்வம் நமக்கு தப்பான விஷயத்தை தான் செய்கிறது என்பதன் முடிவுக்கு வந்தாய். ஆனால் எதையுமே தெரியாமல் முடிவெடுக்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் நீயாக போட்டு குழப்பிக்கொள்ளாதே. அலட்சியங்கள் எப்பொழுதும் ஆபத்தாக மாறும். அலட்சியங்கள் எப்பொழுதும் மிகப்பெரிய தவறாக மாறும். எத்தனையோ விஷயத்தை நீ பார்க்கிறாய், எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும், நமக்கானது நடக்கும், நமக்கானது கிடைக்கும் என்பதை நினைக்கிறாய். ஒன்றே ஒன்று நினைத்துக்கொள், வாழ்க்கையில் எல்லாம் மாறும். எதுவும் இங்கு மாறாதது என்பது கிடையாது. புரிந்ததா? எல்லாம் மாறும். இந்த சாயின் ரூபத்தினால் எல்லாமும் உனக்கு சாதாரணமாக கிடைக்கும். அவ்வளவு எளிதில் யாருக்கும் சாய் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்ல மாட்டேன். அப்படியே உனக்கு முன் வந்து நின்று இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்கிறேன் என்றால் நான் அதை உன் வாழ்க்கையில் செய்து தரப் போகிறேன் என்பதுதான் அர்த்தம். புரிந்ததா? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் பார்த்து பார்த்து முடிவெடுத்து கொண்டு இருக்கும் நான். உன் வாழ்வில் எல்லா விஷயத்திலேயும் திருப்தியாக முடிவெடுத்துக் கொண்டு இருக்கும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். அலட்சியம் உனக்கு இருக்கிறது என்றால் அதற்கு நான் ஒன்று பொறுப்பல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் அலட்சியம் வேண்டாம். நலமும் வளமும் அனைத்தும் உனக்கு இருக்கிறது. என்னால் முடிந்த அனைத்து விதமான சுபத்துவமான காரியங்களும் உனக்கு நடக்கும். தேவைப்படும் பொழுது உனக்கு என்னென்ன விஷயமெல்லாம் தேவைப்படுகிறதோ, என்னென்ன விஷயமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக நடக்கிறதோ எல்லாம் தெரியும். கஷ்டமும் தெரியும், அதே நேரம் நஷ்டமும் தெரியும். எல்லா விஷயமும் எனக்கு புரியும். ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு நேரத்திலேயும் நீ என்னென்ன மாதிரியான விஷயத்தை எல்லாம் சந்திக்கிறாய், என்னென்ன விஷயத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெரிய அளவில் சோதனையாக பார்க்கிறாய் என்பதெல்லாம் தெரியும். எல்லாம் நல்லதே, எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பானதே. துவண்டு போய்விடுவோம் என்று நினைக்காதே. வாழ்க்கையில் எல்லாமும் நான் இருக்கிறேன். எப்பப்பத்தாலும் கவலைகள், எப்பப்பத்தாலும் வழிகள், வேதனைகள், இது எதுவும் எப்பொழுதும் நிரந்தரமாக எல்லா நிலையிலும் இருந்து கொண்டே இருக்காது. நிச்சயமாக ஒவ்வொன்றும் மாறும். புரிந்ததா? இவ்வுலகில் எது தெரியுமா உண்மையான பாசம்? ஒரு தந்தைக்கும் குழந்தைக்கும் நடுவே இருக்கும் பாசம். அப்படி ஒரு பாசம். அந்த பாசங்கள் என்னிடம் உண்டு. என்னுடைய பிள்ளை
என்னுடைய பிள்ளை நீ. என்னுடைய மனதில் நான் உன்னை அந்த அளவுக்கு வைத்திருக்கிறேன். புரிந்ததா? உன்னை ஒரு இடத்தில் கூட கீழே விட்டுவிடக் கூடாது. எல்லா இடத்திலேயும் உன்னை தலை நிமிர வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், அனைத்து விதமான வேதனைகள் எல்லாம் எனக்கு தெரியும். எல்லா காலத்திலேயும் நீ எந்த அளவுக்கு மனதில் கவலைகளோடு இருக்கிறாய் என்பது அனைத்தும் தெரியும். எல்லா விஷயத்தையும் பார்க்கிறேன். உனக்கு எல்லா விஷயத்தையும் நலமோடும் வளமோடும் செய்து தர வேண்டும் என்பதை நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கிறேன் என்றால் நல்லதுதானே செய்வேன். யோசித்து யோசித்து என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சுபத்துவமாகவே அணுக வேண்டும், சுபத்துவமாகவே தர வேண்டும் என்றால் நான் எப்படிப்பட்ட ஒரு தகப்பனாக இருப்பேன்? உனக்கு எல்லா நேரத்திலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடியலை கண்டிப்பாகவே கொடுப்பேன். விடியல் காணும் நேரம் இது. உன்னுடைய வாழ்க்கையில் விடியலை காணும் நாள் வந்துவிட்டது. எத்தனையோ கவலைகளோடு இருந்த உன் வாழ்வில் எல்லாம் விடியலை பார்க்க போகிறது. நீயாக இரு. நான் உனக்கு செய்ய வேண்டியதை ஒவ்வொன்றாக உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதை நல்வழி நடத்த வேண்டும். என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் சீரும் சிறப்புமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நான் நினைப்பேன். அதைதான் இப்பொழுதும் நினைக்கிறேன், எப்பொழுதுமே நினைப்பேன். உன்னுடைய அத்தனை விதமான நிம்மதியையும் என்னிடமிருந்து எடுத்துக்கொள். நான் எப்பொழுதும் உனக்கு நிம்மதி கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். அதுதான் நான். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்காக நான் எந்த உச்சத்திற்கு வேண்டுமானாலும் செல்வேன். இதுதான் நான். நலமோடும் வளமோடும் வாழ வைப்பேன். என்னுடைய பிள்ளைக்காக எந்த உச்சிக்கு வேண்டுமானாலும், எந்த ஒரு விஷயத்தை வேண்டுமானாலும் செய்வேன். அதற்கு நான் தயாராகவே இருக்கிறேன். அதனால் கவலை இல்லாமல் பொறுமையாக, நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து முடிவெடுத்து வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இன்பமாகவே பார்த்துக்கொள். இன்பமாக நான் உனக்கு அனைத்தையும் செய்து தருவேன் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஓடு. நீ ஓட ஓட உனக்கு ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணமும் வரும். நீ ஜெயிக்கவும் ஆரம்பித்து விடுவாய். எத்தனை காலத்திற்குத்தான் மற்றவர்களுக்கு அடிமையாக இருப்பாய்? நீயும் எவ்வளவோ விஷயத்தை எல்லாம் சாதிக்க வேண்டியது உள்ளது. சாதிப்பதற்கான நேரத்தையும் காலத்தையும் நான் குறித்து விட்டேன். இனி எதையும் நினைத்து கவலைப்படாதே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்.